ஹாய் மிஸ் திஸ் இஸ் டோரா ஃபிக்ஸ் அண்ணா உங்கள் டோரா. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜிம்மன் குருவான் சாட் தான். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புகிறேன். அப்புறம் என்னடா இது ப்ரொஃபஸர்னே வந்துட்டே இருக்கே, வேறு கான்செப்டே உங்களுக்கு தெரியாதான்னு கேட்காதீங்க. ஆக்சுவலி இது வந்து என்கிட்ட ரெக்வஸ்ட்டாக கேட்ட ஒன் ஷாட்ஸ் தான் நான் இப்போ போட்டுட்ருக்கிறது. ஸோ என் மேலே யாரும் கோச்சிக்காதீங்க. உங்களுக்கும் ஏதாவது ரெக்வஸ்ட் ஒன் ஷாட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க, நான் போடுறேன். ஸோ ப்ரொஃபஸர் கான்செப்ட் உங்களுக்கு பிடிக்கலன்னா ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நான் ரெக்வஸ்ட்டாக கேட்குறது என்னால் போடாமலும் இருக்க முடியாது இல்லையா? ஸோ அதனால தான் நான் போடுறேன். ஓகே, நம்ம எந்த ஒரு இன்ட்ரடக்ஷனும் இல்லாமல் நம்ம டேரக்டர் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டார்டிங் சீனே எல்லாருக்கும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஆனால் எனக்கு யாருமே இல்லை. நான் இப்படியே தான் 3 இயர்ஸ் இருக்கணும் போல். என் ஃப்ரெண்ட்ஸ் என் கூட இருந்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும்ல. என்ன பண்ண முடியும், அவங்களுக்கு இங்கே ஷீட் கிடைக்கல அப்படின்னு நீங்கள் சோகமாக தனியாக உட்காந்துட்ருக்கீங்க. இன்றைக்கி தான் உங்கள் ஃபர்ஸ்ட் டே காலேஜ். உங்கள் மனசுக்குள்ளவே புலம்பிக்கிட்டு இருக்கீங்க. அப்போது ஹாய் அப்படின்னு ஒரு வாய்ஸ். நீங்கள் அவங்கள பார்க்குறீங்க. இங்கே யாராச்சும் வராங்களா? இல்லை. கேன் ஐ சிட் ஹியர்? யா ஷியோர். ஐ எம் அவந்திகா ஃப்ரம் திருச்சி. ஓ, ஐ எம் வயன் ஃப்ரம் பெங்களூர். ஓ, இங்கே தானா நீங்கள்? சூப்பர். அம்மா, ஏன் தனியாக இருக்கீங்க? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்லையா? இல்லை, அவங்க எல்லோரும் வேறு காலேஜில் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஏன், என்னாச்சு? அவங்களுக்கு யாருக்கும் எங்கள் ஷீட் கிடைக்கவே இல்லை. ஓ, சரி சரி. எனக்கும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லை. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் திருச்சியில் இருக்காங்க. அப்போது ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் முன்னாடியே கையை நீட்டுறா. நீங்களும் ஹாப்பியாக ஹேண்ட் ஷேக் பண்ணுறீங்க. ஸோ இப்படியே தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு ப்ரொஃபஸராக வந்து அவங்களோட இன்ட்ரோலாம் கொடுத்துட்டு போயிட்டுருக்காங்க. இப்படியே ஈவினிங் ஆகுது. அப்போ உங்கள் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பேசிக்கிறாங்க. ஹேண்ட்ஸமான ப்ரொஃபஸர்ஸ் வருவாங்கன்னு பார்த்தேன், ஆனால் எல்லோரும் ஃபீமேல் ஸ்டாஃபாக வந்துட்டுருக்காங்க. அதுவும் ஒரே ஒரு மேல் ஸ்டாஃப் தான். 40+ இருந்துச்சு. என்னடி இப்படி பண்ணுறாங்க? அப்போது இந்த இயர் ஃபுல்லாக இவங்க கிட்ட தான் குப்பை கொட்டணுமோ? அப்போ நீங்களும் அவந்திகாவும் இதை கேட்டுட்டு ஒருத்தர் பார்த்து சிரிச்சிட்ருக்கீங்க. அப்போ அவந்திகா, என் மாமா எப்போ வருவாருன்னு தெரியல, அவர் மட்டும் வந்தார் அவ்வளோதான், இவங்கெல்லாம் இங்கே அப்படியே ஃப்ளாட் ஆகிடுவாங்க போல். உன் மாமாவா? என்ன சொல்கிற? அவர் எங்கேயா ஒர்க் பண்ணுறாரு? ஆமாம், இதை சொல்ல மறந்துட்டேன்ல, என் நேட்டிவ் திருச்சி. ஸோ நான் என் மாமா வீட்டில் தான் ஸ்டே பண்ணி இங்கே படிக்கிறேன். அதுவும் அவர் சொன்னதுனால தான் இப்போ இங்கே உங்க கூட உட்காந்து பேசிகிட்ருக்கேன். ஏன், என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் 0.5 போயிடுச்சு. அப்புறம் நான் உட்காந்து ரொம்ப அழுதுட்டு இருந்தேன். அப்போ என் மாமா தான் காலேஜில் பேசி எனக்கு ஷீட் வாங்கி கொடுத்தாரு. ஓ, சரி சரி. நான் உங்க கூட ஃப்ரெண்ட் ஆகணும் தான், எனக்கு இந்த காலேஜில் ஷீட் கிடச்சிருக்கு போல் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே தான் பேசிகிட்ருக்கீங்க. அப்போ ஒரு ஸ்டாஃப் தான் உள்ளே வராங்க. அவங்கள பார்த்ததும் உங்கள் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸில் செம்ம ஹாப்பி, அவரே தான் பார்த்துட்ருக்காங்க. அப்போ அந்த ப்ரொஃபஸர், ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். என்ன ஸ்டூடெண்ட்ஸ், விஷயம்லாம் பண்ண மாட்டிங்களா? அப்போ ஸ்டூடெண்ட்ஸ்லாம், குட் ஈவினிங் சார். எல்லாத்தையும் நானே கேட்டு வாங்கணும்ல. ஓகே ஃபைன். ஸோ ஐம் கிம் தேயா. யூ கேன் கால் மீ ப்ரொஃபஸர் கிம் ஆர் மிஸ்டர் கிம், எனிதிங், இட்ஸ் அப் டு யூ. அண்ட் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்லாம் கிடையாது, நான் ஃப்ரெண்ட்லி டைப் தான். ஸோ யாரும் எனக்கு பயப்பட வேணாம். பட் ஸ்ட்ரிக்டாக இருக்க வேண்டிய விஷயத்தில் ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பேன். அதுவும் இப்பயே சொல்லிடுறேன். ஓகே, இப்போ உங்களை எல்லாரோடைய இன்ட்ரோவும் கொடுங்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. அப்போ நீங்கள் அவந்திகா கிட்ட, இவங்க தான் உன் மாமாவா? இல்லை, என் மாமா நெக்ஸ்ட் வருவார் போல். ஓ, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட் ஆகிட்டீங்க. ஸோ இப்படியே அந்த கிளாஸ் முடியுது. இப்போ லாஸ்ட் பீரியட், லாஸ்ட் ப்ரொஃபஸர் எல்லோரும் எக்ஸைட்டாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது அங்கே அவந்திகா மட்டும் ரொம்ப ஜாலியாக உட்காந்துட்ருக்கா. நீங்கள் அவளை நினச்சி சிரிச்சிட்ருக்கீங்க. அப்போது லாஸ்ட் ப்ரொஃபஸரும் வந்தாச்சு. எல்லோரும் ஹாப்பியாக வெல்கம் பண்ணுறாங்க. குட் ஈவினிங் சார். அப்போ அந்த ப்ரொஃபஸரும், குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு கோல்டாக சொல்லிவிட்டு அவர் திங்ஸ் எல்லாம் அங்கே இருக்க டேபிள் மேலே வச்சிட்ருக்காரு. உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டே இருக்காரு. அப்போ நீங்கள் மட்டும் உட்காராமல் அவரையே பார்த்துட்ருக்கீங்க. அப்போ அவந்திக்கு அவங்க ஹேண்டை பிடிச்சி உட்கார வைக்கிறா. ஹே, என்னடி என் மாமாவை பார்த்து ஃப்ளாட் ஆகிட்டியா என்ன?
நீங்கள் அங்கே இருக்க ஜிம்மனை தான் பார்த்துட்ருக்கீங்க. அவள் அகெயின் கேட்குறா. அப்போ நீங்கள் அவந்திகா கிட்ட இவர் தான் மாமாவா? ம். ஆமாடி. இவர் தான். எப்படி செம்மையா இருக்காரா? நான் சொன்னேன்ல பாரு, நான் சொன்ன மாதிரி தானே இருக்காரு அப்படின்னு கேட்டுட்ருக்கா. அப்போ ஜிமன், ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நான் என்னோட இன்ட்ரோ கொடுத்துட்றேன். ஐ எம் பார்க் ஜிமன். நீங்கள் என்ன ப்ரொஃபஸர் பார்க்குன்னு கூப்பிடலாம். அண்ட் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஸோ கோவப்படுத்துகிற மாதிரி யாரும் நடந்துக்கக்கூடாது. நான் சொன்னதை செய்யணும். அதையும் மீறி யாராச்சும் நான் சொல்கிறது செய்யலைன்னா அப்புறம் நான் கடுமையான பனிஷ்மெண்ட் தான் கொடுப்பேன். அப்புறம் எதுக்கு சார் இப்படி ஒரு பனிஷ்மெண்ட்லாம் என்கிட்ட கேட்கக்கூடாது. நான் வார்னிங்லாம் கொடுக்க மாட்டேன். ஸ்ட்ரெயிட்டாக பனிஷ்மெண்ட் தான். புரியுதா? அப்படின்னு ரொம்பவே கோல்டாக சொல்கிறான். ஓகே, இப்போ உங்கள் எல்லாரோட இன்ட்ரோவும் கொடுங்க அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னு ஜிம்முன்னு சொன்னதும் எல்லாரும் அவங்க அவங்க இன்ட்ரோ கொடுத்துட்ருக்காங்க. அப்போ அவந்திகா டர்ன். அப்போ அவள் எழுந்து நிற்கிறா. அப்போ ஜிம்மன் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். சார், அவந்திகா ஃப்ரம் திருச்சி அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டா. இப்போ உங்கள் டர்ன். நீங்கள் எழுந்துக்கிறீங்க. அப்போ ஜிம்மன் உங்களை பார்க்குறான். நீங்கள் ஜிம்மனை பார்க்குறீங்க. கொஞ்ச நேரம் நீங்கள் சைலண்ட்டாக தான் இருக்கீங்க. அப்போ ஜிம்மன், ஹலோ, என்ன இப்படி சைலண்டாக நின்றுட்டுருக்க? இப்படியே தான் கிளாஸ் ஃபுல்லாக நின்றுட்டுருக்க போறியா? உன்னோட இன்ட்ரெஸ்ட் சொல்லு அப்படின்னு ஜிம்மன் சொன்னதும், நீங்கள் வயன் ஃப்ரம் பெங்களூர். இதை சொல்ல இவ்வளோ நேரமா? உட்காரு அப்படின்னு சொல்கிறான். அப்போ நீங்களும் ஜிம்மனை பார்த்துட்டே உட்காரீங்க. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. அப்போ நீங்களும் அவந்திகாவும் பேசிகிட்ருக்கீங்க. அப்போ ஜிம்மன், அவந்திகா சார், ஃபர்ஸ்ட் டேவே லாஸ்ட் பெஞ்ச் வந்து ஃப்ரெண்டில் உட்கார். சார், நான் இங்கேயே உட்காந்துக்கிறேனே. அவந்திகா, சொன்னதை சொன்னபடி செய். வந்து உன்னை ஃப்ரெண்டில் தான் உட்காருன்னு நான் சொன்னேன். சார், அங்கே ப்ளேஸ் இல்லை, நீங்களே பாருங்களேன். எங்கள் ஒயின் தனியாக தான் இருக்கா. இங்கே ப்ளேஸும் இருக்குது சார். நான் இங்கேவே ஒயினோடவே உட்காந்துக்கிறேனே. அவந்திகா, என்ன கூட கூட பேசிகிட்ருக்க? ஃபர்ஸ்ட் டேவே என்னை திட்ட வைக்காத. ஃப்ரெண்டில் உட்காருன்னா உட்காரு. சொல்கிறத கூட உன்னால் செய்ய முடியாதா? சார், அவந்திகா, ஃப்ரெண்டில் வானா வா. அப்போது அவளும் உங்களை சேடாக பார்த்துட்டு ஃப்ரெண்டில் போகிறா. அப்போது அங்கே இருக்க ஒரு பொண்ணை ஜிம்மன் பின்னாடி போக சொல்கிறான். அவ்வளோ பின்னாடி வந்து உட்காரான். இனி இதுதான் உன்னோட ப்ளேஸ். இதுக்கப்புறம் நான் உன்னை லாஸ்ட் பெஞ்சில் பார்க்கவே கூடாது. நீ என்னை ஏமாத்திடலாம் நினைக்காத. என் கிளாஸ்லேயும் சரி, மற்ற கிளாஸ்லேயும் சரி, நீ இங்கே தான் இருக்கணும். புரிஞ்சுதா? இனி இவங்க தான் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ். ஓகே சார்? ஓகே. அவள் உங்களை டர்ன் பண்ணி பார்க்குறா. உங்கள் ஃபேஸே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. அவங்க கிட்ட தான் வரா. ஏய், ஐம் ரியலி சாரி டி. என் மாமா ஏன் திடீர்னு இப்படி நடந்துக்கிட்டாருன்னு எனக்கு தெரியவே இல்லை. அவர் இந்த மாதிரி பேசி நான் ஒரு நாள் கூட பார்த்தது இல்லடி. சாரி. நான் அவர்கிட்ட கேட்டு நான் லாஸ்ட் பெஞ்சுக்கு வந்துடுறேன். பரவாயில்லடி, அதனால என்ன இருக்குது? அவர் சொல்கிறத நீ செய். நம்ம கிளாஸ் டைமில் என்ன இல்லைன்னா என்ன, லஞ்ச் பிரேக்கில் ஈவினிங் இந்த மாதிரி எப்பயாச்சும் பேசிக்கலாம். நீ ஃபீல் பண்ணாத. ஐம் ரியலி சாரி டி. அவர் இப்படிலாம் பண்ணுவான்னு நினைக்கவே இல்லை. சில், ஃபர்ஸ்ட் டேவே வா, வீடு பார்த்துக்கலாம். நீங்கள் அப்படின்னு சொன்னதும் அவளும் சைலண்ட் ஆகிட்டா. பட் நீங்கள் மட்டும் எதையோ யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ இப்படி தான் டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு ஃபியூ டேஸ் போகுது. இந்த ஃபியூ டேஸுமே அவந்திகா வந்து ஜிம்மன் கிளாஸில் மட்டும் ஃப்ரெண்டில் இருப்பாள். மற்ற டைம் எல்லாமே உங்கள் கூட தான் இருப்பாள். நிறைய டைம் ஜிம்மன் அவள் லாஸ்ட் பெஞ்சில் இருக்கிறத நோட் பண்ணியிருப்பான், திட்டியிருப்பான். ஆனால் அவள் காதுலேயே வாங்கிக்க மாட்டா. அப்போ கூட உங்கள் கூட தான் வந்து உட்காருவா. நீங்கள் நிறைய டைம் அப்படி சொல்லியிருப்பீங்க, எதுக்கு திட்டு வாங்கிக்கிட்டு நீ ஃப்ரெண்ட்லேயே உட்காரு, எனக்கு ஏதாவது வேணும்னா நான் ஃப்ரெண்டில் வரேன் அப்படின்லாம் நீங்கள் சொல்லியிருப்பீங்க. அவள் பரவாயில்லடி, எனக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டே நீ தான், உன்னை எப்படி என்னால் விட்டு கொடுக்க முடியும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாள். நீங்களும் சொல்லி விட்டுருப்பீங்க. ஒரு நாள் இப்படி தான் நீங்களும் அவளும் பேசிகிட்டு இருக்கும்போது ஜிம்மனோட கிளாஸே கிடையாது. அவன் அப்போ எதிர்ச்சியாக வந்திருப்பான். அவந்திகா அவங்க கூட இருக்கிறத பார்த்து அவன் செம்மையாக கத்தியிருப்பான். அவந்திகா அப்படின்னதும் அவள் அவ்வளோதான் செம்மையாக பயந்துட்டா. அவள் அப்படியே எழுந்து நிற்கிறா. யாரை கேட்டு லாஸ்ட் பெஞ்சுக்கு போனேன்? சார், அது ஒரு டவுட். எந்த டவுட்டாக இருந்தாலும் என்கிட்ட கேட்கணும். அவகிட்ட எதுக்கு கேட்குற? உன்னை லாஸ்ட் பெஞ்சுக்கு போகக்கூடாதுன்னு சொன்னனா இல்லையா?
இப்போ கிளாஸில் இருக்கவங்க எல்லாருமே ஜிம்முனையும் அவந்திக்காவையும் வந்து மாற்றி மாற்றி பார்க்குறாங்க. பிகாஸ் என்ன நடக்குது? அவ ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு அட்வைஸ் கேட்குறதுக்காகவோ, ஒரு டவுட் கேட்குறதுக்காகவும் தானே அவள் லாஸ்ட் பெஞ்சுக்கு போனா. அதுக்கு ஏன் ஜிம்முன்னு இவ்வளோ ரியாக்ட் பண்ணுறான்றது எல்லாருமே பார்க்குறாங்க. அப்போ அவந்திகா, "சார் சீரியஸாகவே டவுட் கேட்க தான் சார் அங்கே போனேன். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை." "எங்க பாரு அவந்திகா, உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங்காக சொல்கிறேன். நீ இதை சீரியஸாக எடுத்துக்கிறியா விளையாட்டாக எடுத்துக்கிறியான்னு எனக்கு தெரியாது. இனி உன்னை நான் லாஸ்ட் பெஞ்சில் நான் பார்த்தேன், அவ்வளோதான். என்னோட பனிஷ்மெண்ட் கடுமையாக இருக்கும் நான் சொல்லிட்டேன்." அப்படின்னு சொல்கிறான். அவளும், "சாரி சார், இனி போகல." அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃபர்ஸ்ட் பெஞ்சில் வந்து உட்காந்துட்டா. அப்போ ஜிம்மன் அவனோட கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ இப்படி டைம் ஸ்கிப் ஆகுது. உங்களுக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்க அவந்திகா மட்டும்தான் இருக்கா. ஆனால் இப்போது எதுக்கு ஜிம்மன் அவந்திகா கிட்ட பேசவே கூடாதுன்னு இப்படி சொல்கிறான்னு உங்களுக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் அதையே தான் திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ ஜிம்மன் அவன் சொல்ல சொல்ல உங்கள் எல்லாரையுமே எழுத சொல்லியிருப்பான். ஸோ அதெல்லாம் எழுதுனவங்கள அகெயின் ஒன்ஸ் படிக்க சொல்லிவிட்டு அவன் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கான். அப்போ நீங்கள் ஜோன் அவுட் ஆகி எதையோ யோசிச்சுட்ருக்கிறத அவன் நோட் பண்ணி உங்களை படிக்க சொல்லியிருப்பான். ஆனால் நீங்கள் அந்த டென்ஷனில் நீங்கள் அதை எழுதியிருக்கவே மாட்டீங்க. உங்களுக்கு மைண்ட் அப்படியே பிளாங்க் ஆகியிருக்கும். உங்களோட மைண்ட் இல்லவே இல்லை. ஃபிசிக்கலாக ப்ரெசென்ட் ஆனால் மென்டலி ஆப்சென்ட்ன்ற மாதிரி நீங்கள் எதையோ யோசிச்சுக்கிட்டே தான் இருந்திருப்பீங்க. அதனால் ஜிம்முன்னு சொல்லும்போது உங்களால் படிக்க முடியல. நீங்கள் அப்படியே எழுந்து நிற்கிறீங்க. ஜிம்முனுக்கு செம்ம கோவம் வந்து உங்களை பிடிச்சி கத்துறான். "கிளாஸில் என்ன தான் பண்ணிகிட்ருக்க வயன் நீ? ம் சார், ஐம் சாரி, எனக்கு கொஞ்சம் ஹெட்டேக்காக இருந்தது." "ஹெட்டேக்கா? ம் அதுதானே உங்களுக்கெல்லாம் ஈஸியாக காரணம் கிடச்சிருதுல்ல. எல்லாரும் இதுக்கு முன்னாடி நான் படிக்க சொன்ன எல்லாருமே எழுதியிருக்காங்க. நீ எழுதலைன்னா அப்போது உனக்கு அவ்வளோ தைரியம் இல்லை? நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு நினச்சிட்ருக்கல்ல?" "சார் அப்படி இல்லை. சீரியஸாகவே எனக்கு ஹெட்டேக். அதனால தான் நான் எழுதலை சார். ஐம் ரியலி சாரி. நான் நெக்ஸ்ட் கிளாஸில் நான் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணி உங்ககிட்ட காமிக்கிறேன் சார். இப்போ என்னை மன்னிச்சிடுங்க." "மன்னிக்கிறதா? இங்கே பாரு, நான் ஒருத்தர் தப்பு பண்ணால் வார்னிங்கே கொடுக்காம பனிஷ்மெண்ட் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கேன். புரியல? இப்போது நான் சொல்லி நீ செய்யாததுனால என்னை நீ கோவப்படுத்திட்ட. தட் மீன்ஸ் இப்போது கிளாஸை விட்டு வெளியே போ." "சார், அது கிளாஸை விட்டு வெளியே போன்னு சொன்னேன்." ஸோ நீங்களும் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் எழுந்து கிளாஸில் இருந்து வெளியே வந்துட்டீங்க. அப்போ ஜிம்மன், "இங்கேயே நின்று அவங்க படிப்பாங்களா அதை எழுதுற. இனி நீ ஒழுங்காக கிளாஸை லிசன் பண்ணுற வரைக்கும் என் கிளாஸ்க்குள்ளே வரக்கூடாது. அது எவ்வளோ நாள் ஆனாலும் சரி. நான் கிளாஸ்க்குள்ளே என்டர் ஆனதும் நீ கிளாஸில் இருந்து வெளியே போயிட்டு வெளியே நிற்கணும். புரியுதா?" அப்படின்னு ஜிம்முன்னு சொன்னதும் நீங்கள் உங்கள் கண்ணு ஃபுல்லாகவே டியர்ஸ். நீங்கள் உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் நாட் மட்டும் பண்ணுறீங்க. அப்போ ஜிம்மன் அகெயின் வேற ஒருத்தரை படிக்க சொல்லிவிட்டு அவன் டீச் பண்ணிகிட்ருக்கான். சைட் பை சைடு உங்களையும் பார்க்குறான். உங்களுக்கு டியர்ஸ் நான்ஸ்டாப்பாக வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இப்படி டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நீங்கள் ஜிம்மனோட ஸ்டாஃப் ரூமுக்கு தான் போகிறீங்க. "எக்ஸ்கியூஸ் மீ சார்." ஜிம்மன் உங்களை பார்த்துட்டு, "உள்ளே வா" அப்படின்னு சொன்னதும் நீங்களும் போகிறீங்க. ஜிம்மன், என்ன தான் நினச்சிட்ருக்க உன் மனசில்? "நானும் இந்த காலேஜுக்கு வந்த நாள்லேருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நீ ஏன் என்னை மட்டும் டார்கெட் பண்ணி ஒவ்வொன்றத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்க? ஆ உனக்கு எதுக்கு என் மேலே இவ்வளோ கோவம்?" அப்போ ஜிம்மன், "ஹலோ, நான் உன்னோட ப்ரொஃபஸர். ப்ரொஃபஸருக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்டை கொடு. நான் யார் உனக்கு? ஆ என்னை ஜிம்மன் கூப்பிடுற? அவ்வளோ தைரியம் வந்துருச்சா உனக்கு?" "ஜிம்மன்." அப்போ ஜிம்மன், "கால் மீ ப்ரொஃபஸர்." "ஓகே ப்ரொஃபஸர், உங்களுக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு என்னை மட்டும் இப்படி டார்கெட் பண்ணிகிட்ருக்கீங்க? உங்களுக்கு என் மேலே இருக்க பர்சனல் ரீசனுக்காகலாம் என்னை எல்லாருக்கும் முன்னாடி திட்டுறது என்னால் ஏற்றுக்க முடியல ஜிம்மன் சார்." "ஹலோ, என்ன பர்சனல் ரீசன்? எனக்கு உன்னை முன்னாடி தெரியுமா என்ன? நீ யார் எனக்கு ஃபஸ்ட்டு? நான் எதுக்கு
உன் மேலே பர்சனல் வெஞ்சன்ஸ் வச்சுட்டு உன்னை திட்டணும். நீ தப்பு பண்ண, அதுக்கு நான் உன்னை திட்டினேன். அதுக்கு எதுக்கு நீங்கள் வந்து இவ்வளோ பேசிகிட்டு இருக்க? ஃபஸ்ட்டு இங்கேருந்து வெளியே போ. ஜிமன் சார், பர்சனல் ரீசன் இல்லைன்னா அப்புறம் எதுக்கு நீங்கள் தேவையில்லாத விஷயத்துக்கு இப்படி திட்டுறீங்க? எனக்கு ஹெட்டேக்காக இருந்துச்சு. சரி, இன்னைக்கு விடுங்க. ஏன் அவந்திக்காவை என்கிட்ட பேச விட மாட்டேன்றீங்க? நான் என்ன அவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன்? அவந்திகா உங்களோட அத்தை பொண்ணு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எனக்கு இந்த கிளாஸில் வந்து எனக்கு கிடைச்ச ஒரே ஃப்ரெண்ட் அவள் மட்டும்தான். என் மேலே இருக்க கோவத்தில் நீங்கள் அவளை எப்படி திட்டினீங்க? இது வரைக்கும் நீங்கள் அவளை அப்படி திட்டினதே இல்லை. நான் என்கிட்ட சொல்லி அழுதா. எதுக்கு? உங்களுக்கு என் மேலே தானே கோவம், என்கிட்ட காமிங்க. எதுக்கு அவந்திக்காவை பிடிச்சி திட்டுறீங்க? அவள் ரொம்ப பாவம், அவள் ரொம்ப நல்ல பொண்ணு. ப்ளீஸ் என்ன திட்டுங்க. என் மேலே உங்களோட கோவத்தை எவ்வளோ வேணாலும் காட்டுங்க, நான் தாங்கிக்கிறேன். ஆனால் அவந்திக்காவை திட்டாதீங்க. எதுக்கு என் கூட அவந்திக்காவை பேசவே விட மாட்டேன்றீங்க? நான் என்ன அவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேனா? அப்போ ஜிமன், லுக், நீ சொன்னல அவ என் அத்தை பொண்ணுன்னு. என் அத்தை பொண்ணு யார் கூட பேசணும் பேசக்கூடாது, அவள் எங்கே உட்காரணும் உட்காரக்கூடாதுன்னு முடிவெடுக்க வேண்டியவன் நான். ஓகே, அவளுக்கு உன்ன மாதிரி ஃப்ரெண்டு டிசர்வே கிடையாது. ஏன்னா நீங்கள் தான் ஈஸியாக எல்லாரையும் தூக்கி போட்டுட்டு போயிடுவீங்களே. அப்போது உங்களுக்கு அந்த வேர்ட் ஒரு மாதிரி குத்துது. ஜிம்மன், இங்கே பாருங்க, சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சுல, இங்கேருந்து கிளம்பு. ஜிம்மன், ஐம் சாரி, ப்ளீஸ். எதுக்கு என் மேலே இவ்வளோ கோவம்? நான் பண்ணது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. இதுக்காக இவ்வளோ கோவத்தை காமிக்காத. என்னால் அது எதையுமே தாங்கிக்க முடியல. ப்ளீஸ் ஜிம்மன், நீ என்னை மன்னிக்க கூட வேண்டாம். அட்லீஸ்ட் என் மேலே கோவப்படாத. என் கூட அவந்திக்காவை பேச விடு ஜிம்மன், ப்ளீஸ். எனக்கு இருக்க ஒரே ஃப்ரெண்ட் அவள் மட்டும்தான். ஏன் ஜிம்மன் இப்படி பண்ணுற? ப்ளீஸ் ஜிம்மன். அப்போ ஜிம்மனுக்கு கோவம் வந்து, நான் உங்ககிட்ட நிறைய டைம் சொல்லிட்டேன், கால் மீ ப்ரொஃபஸர் ஜிம்மன். ஜிம்மன் ஜிம்மன் சொல்கிற, உனக்கும் எனக்கு என்ன சம்மந்தம்? என்ன உரிமையில் நீ என்ன ஜிம்மன் சொல்கிற? இங்கே பாரு, நான் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு நீ எனக்கு சொல்லி கொடுக்காத, புரிஞ்சுதா? ஃபஸ்ட்டு இங்கேருந்து வெளியே போ. அப்போது உங்களுக்கு கோவம் வருது, ஃபைன், உன்னோட முடிவு இது தானே. இப்போ என்ன உனக்கு? நான் அவந்திக்கா கூட பேசக்கூடாது, அவ்வளோதானே? ஃபைன், இனிமேல் அவந்திக்கா கிட்ட நான் பேசவே மாட்டேன். அவளே என்கிட்ட பேசினாலும் நான் பேச மாட்டேன். நான் உனக்கு இப்போ தனியாக இருக்கணும். ஏன்னா என் கூட யாருமே ஃப்ரெண்ட் ஆகக்கூடாது. ஏன்னா எல்லாருக்கும் முன்னாடி நீ திட்டணும், அதை பார்த்து நீ ரசிக்கணும், அவ்வளோதானே? ஃபைன், இனி அவந்திக்காக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அப்போ நீ ஹாப்பியாக இருப்பல்ல? நீ ஹாப்பியாக இருந்தா எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து போயிட்டீங்க. ஜிம்மன் கடுப்பாக பெஞ்சில் உட்கார்றான். ஸோ இப்படியே ஒரு ஃபியூ டேஸ் போகுது. இப்போ உங்களோட செம் முடிஞ்சு ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்துருச்சு. ஸோ நீங்கள் தான் கிளாஸ்லேயே ஃபர்ஸ்ட்டு. ஜிம்மன் எல்லாருக்கும் முன்னாடி உங்களை விஷ் பண்ணுறான், லைக் கங்க்ராட்ஸ் பண்ணுறான். நீங்களும் எதுவுமே சொல்லாமல் ஜஸ்ட் நாட் மட்டும் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்துட்டீங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஜிம்மனோட கிளாஸ் முடிஞ்சுட்டு அவன் வெளியே போகிறான். அப்போ அவந்திக்கா ஸ்பீடு உங்ககிட்ட வந்து உங்களுக்கு கை கொடுத்து கங்க்ராட்ஸ் சொல்கிறான். நீங்களும் ஏய் என்னடி ஃபர்ஸ்ட் மார்க் தானே, அது இன்னும் பெருசாக எடுத்த மாதிரி சொல்கிறேன். ஏய், கொஷின் பேப்பர் எவ்வளோ டஃப்பாக இருந்துச்சுன்னு எனக்கு தெரியும்டி. நானே ஜஸ்ட் பாஸ் ஆகியிருக்கேன், ஆனால் நீ சென்டம் எடுத்திருக்க, கங்க்ராட்ஸ் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் சரி சரி போ, உன்னோட மாமா பார்த்துட போகிறாரு, அவரை விடு, உங்ககிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன், இரு அப்படின்னு சொல்லி உங்கள் பெஞ்சில் உட்கார வரா. நீங்கள் இல்லை இல்லை நீ ஃபஸ்ட் பெஞ்சுக்கே போ, எது வந்தாலும் பிரேக் டைமில் சொல்லு அப்படின்னு சொல்கிறீங்க. அவளும் சரின்னு சொல்லிவிட்டு அவளோட பிளேஸ்க்கு போயிட்டான். இப்படி டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் ஜிம்மன் கிட்ட சொன்னதால் அவந்திக்காவை இக்னோர் பண்ணுறீங்க. அது அவள் நல்லாவே ரியலைஸ் பண்ணுறா. பட் இருந்தாலும் உங்ககிட்டவே தேடி தேடி உங்ககிட்ட வந்து பேசுவா. அதனால அவளை நீங்கள் ஹர்ட் பண்ண உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் நீங்கள் பேசுகிறீங்க. என்னென்னா என்ன, அவ்வளோதான். ஸோ இப்படி ஈவினிங் ஆகுது.
ஜிம்மனும் அவந்திகாவும் எப்போவுமே ஒன்றா தான் போவாங்க. ஸோ இப்பயும் அது மாதிரி தான் போயிட்டுருக்காங்க. அவந்திகா ரொம்பவே சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்கா. அப்போ ஜிம்மன், "அவந்தி." "ம் சொல்லுங்க மாமா." "ம் வயன்கிட்ட பேசுறியா?" "ம் புரியல. என்ன கேட்குறீங்க?" "உன்னோட ஃப்ரெண்ட் வயன்கிட்ட பேசுறியான்னு கேட்டேன்." "இல்ல மாமா, பேசுறதில்ல. நான் இப்போ அவளோட பெஞ்சுக்கு கூட போறதில்ல. என்னாச்சுன்னே தெரியல. அவ என் கூட பேசவே மாட்டேங்கிறா. என்னை இக்னோர் பண்றா. இருந்தாலும் எனக்கு இருக்க ஒரே ஃப்ரெண்ட் அவ தானே. அதனால தான் தேடி தேடி போயிட்டு நானே பேசிகிட்ருக்கேன் மாமா." "மாமா, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா?" "என்னது?" "இல்ல, உங்களுக்கும் எனக்கும் என்னதான் பிரச்சனை? ஏன் என்னை எல்லாரோடையும் பேச விடுறீங்க, ஆனால் ஒயனோட மட்டும் பேச விட மாட்டேன்றீங்க? என்னாச்சு? ஏதாவது பர்சனல்?" "அவந்தி, பர்சனலா இருக்க என்ன இருக்குது? நான் அவளை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். எங்களுக்குள்ளே என்ன பர்சனல் இருக்க போகுது? அதுவும் இல்லாமல் நீ என் அத்தை பொண்ணு. ஃபர்ஸ்ட் டேவே லாஸ்ட் பெஞ்சில் இருந்தா எப்படி? நீயே கேள்விப்பட்டிருக்கல்ல, லாஸ்ட் பெஞ்சில் இருக்கவங்க சரியாக படிக்க மாட்டாங்க. சும்மா கிளாஸை கட் அடிச்சுட்டு ஒரு மாதிரி கத்திக்கிட்டு டீச்சர்ஸ்க்குலாம் ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கல்ல. அதனால தான் உன்னை லாஸ்ட் பெஞ்சில் பார்த்தது எனக்கு கோவம் வந்துருச்சு. அதனால தான் ஃபர்ஸ்ட் பெஞ்சில் வந்து உட்கார சொன்னேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. அப்புறம் ஏன் மாமா என்னை அவளோட பேசவே விட மாட்டேங்கிறீங்க?" "இங்கே பாரு அவந்திகா, இப்போது அதுக்காக தான் உன்கிட்ட நான் ஒயனை பற்றி பேசுகிறேன். சரியா? இங்கே பாரு, நான் அவளை தப்பாக ஜட்ஜ் பண்ணிட்டேன். அவள் லாஸ்ட் பெஞ்சில் இருக்கிறதுனால அவள் சரியாக படிக்க மாட்டாளோ, அவள் கூட சேர்ந்தா நீயும் படிக்காமல் போயிடுவியோன்னு ஒரு பயம் இருந்தது. ஆனால் இப்போது அவள் தான் கிளாஸில் ஃபர்ஸ்ட். ஸோ எனக்கு இப்போ நம்பிக்கை வந்துருச்சு. அவள் கண்டிப்பாக உன்னை கெடுக்க மாட்டா. நீ அவளோட சேர்ந்தா நீயும் நல்லா படிப்ப. இப்போ நீ எல்லாத்துலேயுமே ஆவரேஜ் மார்க் தானே எடுத்திருக்க. கண்டிப்பாக நீ அவள் கூட இருந்தினா அவள் உன்னை படிக்க விடுவா. ஸோ இதுக்கப்புறம் நீ வயனோடவே இரு. அவளோட பேசு. சரியா?" "மாமா, ரியலி? மாமா பொய் சொல்லலைல்ல? உண்மையை தானே சொல்கிறீங்க?" "ம் ஆமாம், உண்மையை தான் சொல்கிறேன். நீ ஒயனோடவே இரு." தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் மாமா. நானே இது உங்ககிட்ட பேசணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனால் நீங்களே பேச சொல்லிட்டீங்க. எனக்கு இப்போ எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா? ம் தெரியுது. நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்கன்றது உங்கள் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது மேடம். இப்போ கொஞ்சம் சைலண்ட்டாக வரீங்களா? நான் ட்ரைவ் பண்ணணும்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ அவளும், "ஓகே மாமா" அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட் ஆயிட்டா. ஸோ இப்படியே தான் ஃபியூ டேஸ் போது. உங்ககிட்ட அவந்திகா வந்து சொல்லியிருப்பா, "ஜிமன் உங்ககிட்ட பேச சொல்லி சொல்லிட்டான்" அப்படின்னு சொல்லி. அவ்வளோதான், அவங்களுக்கெல்லாம் அவ்வளோ ஹாப்பி. ஜிமன் மேலே அவங்களுக்கு கொஞ்சம் வருத்தம், கோவம் இருந்துச்சு. பட் இப்போ அந்த கோவம் எல்லாம் போயிடுச்சு. இப்போது நீங்கள் ஜிமன் கிட்ட எப்படியாவது சாரி கேட்டு அவங்ககிட்ட பேசணும் அப்படின்றது தான் உங்களுக்கு ஒரு தாட். ஸோ இந்த ஃபியூ டேஸுமே நீங்கள் ஜிமன் கிட்ட தொடர்ந்து சாரி கேட்டுக்கிட்டே தான் இருந்திருப்பீங்க. பட் அவன் கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணிக்கிட்டே இருப்பான். உங்கள பார்க்க மாட்டான், உங்ககிட்ட பேச மாட்டான். அப்படியே ஏதாச்சும் பேசணுன்னா கூட சைலண்டா நிப்பான். நீங்க பேசுற வரைக்கும் அவன் கேட்பான். அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு போயிடுவான். அவன் வாயிலேருந்து ஒரு வார்த்தை கூட வராது. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இவன எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு உங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு எப்படியாச்சும் நீங்க ஜிம்மன் கிட்ட சாரி கேட்டு அட்லீஸ்ட் அவன பேச வைக்கலாம் அப்படின்னு நீங்க முடிவு பண்றீங்க. ஸோ எப்பவும் போல ஸ்டாஃப் ரூமுக்கு தான் போறீங்க. "சார், ஃப்ரீயா இருக்கீங்களா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா?" அப்போ ஜிம்மன் எதுவுமே சொல்லாமல் உங்களை ஹெட்டப் பண்ணி பார்க்குறான். "சார் ப்ளீஸ், எனக்கு ஒரு சான்ஸ் தான் கொடுங்களேன். ப்ளீஸ் சார். நான் பண்ணது எல்லாமே தப்பு தான். நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. இப்போ நான் அதை ரெக்ரெட் பண்ணிட்டேன் சார். ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுங்க. என் மேலே கோவப்படாதீங்க சார். ப்ளீஸ். உங்களை இவ்வளோ பக்கத்தில் வச்சுக்கிட்டு உங்களோட பேசாமல் இருக்கிறது ஏதோ மாதிரி இருக்குது சார். ப்ளீஸ்." அப்போ ஜிம்மன், "இங்கே பாரு, நீ செஞ்சதை நான் என்றைக்கும் மறக்கவும் மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன். அது எப்படி? பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு ஜஸ்ட் சாரின்னு ஒரு வார்த்தையில் முடிச்சிடுற? நீ பண்ணது என்ன? அவ்வளோ சின்ன விஷயமா என்ன? ம் சார், அப்போ நான் ஏதோ புரியாமல் தெரியாமல் பண்ணிட்டேன் சார். நான் பண்ணது தப்பே இல்லைன்னு நான் சொல்லவே இல்லையே. நான் பண்ணது தப்பு தான் சொல்கிறேனே. நான் ரெக்ரெட் பண்ணிட்டேன் சார்.
ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க. ப்ளீஸ். இங்க பாரு வயன், நீ இப்போ வந்து சாரி, என்னை மன்னிச்சிருங்க, நான் ரெக்ரெட் பண்ணிட்டேன் இப்படின்னு வந்து சொல்கிறதுனால எதுவும் மாறப்போகிறதில்ல வயன். புரிஞ்சுதா? முடிஞ்சு போனது முடிஞ்சு போனதே. அதை பற்றி திரும்ப திரும்ப பேசி என்னை டென்ஷன் ஆக்காது. இங்கேருந்து போயிடு. ஏன் சார்? ஏன்? அப்போது நான் சின்ன பொண்ணு. எனக்கு என்ன தெரியும்? எது சரி எது தப்புன்னு என்னால் எதையுமே யோசிக்க முடியல. ஏதோ நான் பேசிட்டேன் சார். என்னை மன்னிச்சிடுங்க. நான் அது எதையுமே வேணும்னே பண்ணலை. நான் பண்ணது என் அப்பா அம்மாக்காக தான். தெரியும், நீ பண்ணது உன் அப்பா அம்மாக்காக தான். அதுதான் அன்றைக்கே சொல்லிட்டியே. அப்புறம் என்ன? ஃபஸ்ட்டு இங்கேருந்து போ. என்னை இன்னும் டென்ஷன் ஆக்கிட்டு இருக்காத. சார், நான் உங்கள் காலில் விழட்டுமா? ம், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் என்னை மன்னிச்சு ஏற்றுக்கோங்க ப்ளீஸ். வயன், என்னை கோவப்படுத்தாத, இங்கேருந்து போன்னு சொல்லிட்டேன். நான் இன்னும் என்ன தான் பண்ணணும் சொல்லுங்கள், நான் பண்ணுறேன். உங்களுக்கு என் மேலே இருக்க கோவம் போக நான் என்ன பண்ணணும் சொல்லுங்கள். எதுவாக இருந்தாலும் நான் பண்ணுறேன். நான் என்ன சொன்னாலும் பண்ணுவியா? ம், பண்ணுறேன். அப்போது என் கண்ணு முன்னாடியே வராத. சாரி சார், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு என்கிட்ட வந்து நிற்காத. எனக்கு உன்னை பார்க்கவே பிடிக்கல. இந்த வேர்ல்ட்லேயே நான் வெறுக்கிற ஒரு பொண்ணுனா அது நீ மட்டும்தான். என் கண்ணு முன்னாடியே வராத, இங்கேருந்து போயிடு. சார், ஏன் சார், ஏன் வார்த்தையால் என்னை கொல்றீங்க? நான் பண்ணது தப்பு தானே சொல்கிறேன்ல. அப்புறம் இருந்தும் ஏன் சார் இவ்வளோ வெறுப்பு? ஏனா? ஏன் நீ பண்ணது உனக்கு ஞாபகம் இல்லையா? இல்லை நான் ஞாபகப்படுத்தட்டுமா? நீ பண்ணது உனக்கு வேணால் மறக்கலாம், ஆனால் எனக்கு என்றைக்குமே மறக்காது. ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்பு சார். இங்கேருந்து போ வயன். இப்போ நீ போறியா இல்லை நான் போட்டுமா? சரிங்க சார், நானே போகிறேன். ஆனால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நான் பண்ணதில் எந்த தப்பு இல்லைன்னு உங்களுக்கு தெரிய வரும் சார். அப்போ நீங்களே என்னை மன்னிச்சு ஏற்றுப்பீங்க. அந்த நாள் வரும். அப்படி ஒரு நாள் என்றைக்குமே வராது. அப்படியே வந்தாலும் நான் உன்னை என்றைக்குமே மன்னிக்க மாட்டேன், சரியா? அப்படின்னு சொல்கிறான். பார்க்கலாம் சார், பார்க்கலாம். அந்த நாள் ரொம்ப தூரத்தில் இல்லை, ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொன்னதும் நீங்களும் வேறு வழி இல்லாமல் அங்கேருந்து வந்துட்டீங்க. ஜிம்மனுக்கு செம்ம கோவம். அவன் கடுப்பாக உட்காரான். ஸோ ஜிம்மன் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை தான் யோசிக்கிறான். ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்ததை பற்றி தான் அவன் யோசிக்கிறான். ஆக்சுவலி நீங்களும் ஜிம்மனும் நீங்கள் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதுலேருந்து ஜிம்மை லவ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜிம்மன் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான். நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணப்போ என்ன சொல்லியிருப்பீங்கன்னா, இல்லை எனக்கு இந்த லவ்வெல்லாம் செட் ஆகாது, எனக்கு என் அப்பா அம்மா தான் முக்கியம், என் அப்பா அம்மாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக அவங்க ஹர்ட் ஆவாங்க, அவங்க கஷ்டப்படுத்தி பார்க்குறதில்ல எனக்கு இஷ்டம் இல்லை, எங்கள் வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, இந்த லவ் விஷயம்லாம் தெரிஞ்சால் அவங்க ரொம்ப கோவப்படுவாங்க, என்னால் அவங்கள கஷ்டப்படுத்த முடியாது, ஸோ இந்த லவ் எல்லாம் வேண்டாம், அதுவும் இல்லாமல் எனக்கு லவ் மேலே நம்பிக்கையும் இல்லை நீங்கள் சொல்லியிருப்பீங்க. ஆனால் ஜிம்மன் உங்களை விடாமல் உங்ககிட்ட அவங்க பின்னாடி சுற்றி சுற்றி உங்களை அவனை அக்செப்ட் பண்ண வச்சுருப்பான். அப்போ கூட நீங்கள் என்ன சொல்லியிருப்பீங்கன்னா, இங்கே பாரு ஜிம்மன், எனக்கு இந்த லவ் செட் ஆகாது, நீ இவ்வளோ என் பின்னாடி சுற்றுறதுனால நான் உன்கிட்ட ஒன்று கேட்குறேன், எனக்கு அதுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடு, அதுக்கப்புறம் நான் உன்னை லவ் பண்ணுறேன், உன்னை லவ் பண்ணுறதை பற்றி நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஜிம்மனோ என்னன்னு சொல்லி கேட்டிருப்பான். எங்கே பார், என் அப்பா அம்மாவுக்கு தெரிகிற வர நம்ம சீக்ரெட்டாக லவ் பண்ணலாம், இன்கேஸ் என் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம உடனே பிரேக்கப் பண்ணிடணும், நீ என்கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது, சரியா அப்படின்னு கேட்டிருப்பீங்க. அவன் கொஞ்ச நேரம் யோசிச்சிருப்பான். என்ன யோசிக்கிற, இங்கே பாரு, இதுக்கு ஓகேன்னா மட்டும் நான் உன் லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், இல்லைன்னா இது இப்படியே இங்கேயே விட்டுறலாம் ஜிம்மன், இதுக்கு ஓகேவா? அப்போ ஜிம்மன் எதை பற்றியுமே யோசிக்காம ஓகே வயன், நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன், உன் வீட்டில் தெரிகிற வர நம்ம லவ் பண்ணலாம், இன்கேஸ் உன் வீட்டில் தெரிஞ்சிருச்சுன்னா நான் உன் வீட்டில் பேசுகிறேன், ஓகேவா? இல்லை இல்லை, பேசுகிறதுலாம் கிடையாது ஜிம்மன், இன்கேஸ் என் வீட்டில் தெரிஞ்சிருச்சுன்னா நீ என்னை விட்டுறணும், என்னை அகெயின் என்னை லவ் பண்ணி ஏமாற்றிட்டனோ
இல்ல நீ என்ன லவ் பண்ணி தான் ஆகணும்னு நீ என்ன பிளாக்மெயில்லாம் பண்ணக்கூடாது. அதுக்கு ஓகேனா நீ சொல்லு ஜிமன். ஓகேடி. நீ சொல்றபடியே நான் நடந்துக்கிறேன். உன் வீட்ல தெரிஞ்சிருச்சுன்னா, நான் உன்ன டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். நான் உன்ன விட்டு போயிட்டே இருப்பேன். அதுக்கு எனக்கு முழு சம்மதம். அப்படின்னு சொல்லியிருப்பான். நீங்களும் அதுக்கப்புறம் தான் அவன லவ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஒரு 2 இயர்ஸ் நல்லா தான் போயிருந்திருக்கும். நீங்க 10த் படிக்கிறீங்க. அப்போ உங்க வீட்ல தெரிஞ்சிருச்சு. உங்க வீட்ல செம்மையா அழு உங்கள திட்டவோ, அடிக்கவோ இல்ல. எமோஷ்னலா பேசி உங்கள பிரெயின் வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் உங்கள அடிச்சாலோ, இல்ல திட்டினாலோ நீங்க கேட்டுக்க மாட்டீங்கன்னு. உங்கள பிரெயின் வாஷ் பண்ணா மட்டும் தான் நீங்க அத அக்செப்ட் பண்ணிப்பீங்கன்னு தெரிஞ்சும், நல்லாவே அவங்க பிரெயின் வாஷ் பண்றாங்க. அவங்க பிரெயின் வாஷ் பண்ண மாதிரி நீங்க ஸ்ட்ரெய்ட்டா ஜிம்மன் கிட்ட வந்து பிரேக்கப் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டீங்க. அவன் ஏன் எதுக்குன்னு கேட்டிருப்பான். அப்ப நீங்க சொல்லியிருப்பீங்க, "இல்ல ஜிம்மன், இது செட் ஆகாது. என் வீட்ல தெரிஞ்சிருச்சு. என் அப்பா, அம்மா எவ்வளோ அழுறாங்க தெரியுமா? அவங்கள கஷ்டப்படுத்தி என்னால பார்க்க முடியாது ஜிம்மன். ப்ளீஸ் இதோட விட்டுரு." "என்ன வயன்? என்ன? இப்ப வந்து எல்லாத்தையும் விட்டுருன்னு சொல்ற? இங்க பாருடி, நான் உன்ன உண்மையா லவ் பண்றேன். என்னால அப்படியெல்லாம் விட்டுற முடியாது. வீட்ல தானே தெரிஞ்சிருச்சு. நான் பேசுறேன்டி. இல்லாட்டி நான் எவ்வளோ நாள் வேணாலும் வெயிட் பண்றேன். நான் பேசுறேன் வயனு அப்பா, அம்மா கிட்ட." "இல்ல ஜிம்மன். இது இதுக்கு மேல கொண்டு போக வேண்டாம். ப்ளீஸ் என்ன விட்டுரு." "என்னடி ஈஸியா விட்டுரு விட்டுருன்ற? உன்ன உண்மையா லவ் பண்ணியிருக்க வயன். நீ என்னோட ஃபர்ஸ்ட் லவ்டி. எப்படிடி என்னால விட முடியும்?" "ஜிம்மன், என்ன நீ விட முடியாது அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க? நான் உன்ன லவ் பண்ணும்போதே என்ன சொல்லி சொன்னேன்? ம்? நீயும் அதுக்கு ஓகேன்னு தானே சொன்ன. இப்ப வந்து என்ன விட முடியாதுன்னுலாம் சொல்லிட்டு இருக்க. என்ன ஜிம்மன், அப்போ ஒரு பேச்சு, இப்போ ஒரு பேச்சு பேசுறியா? இங்க பாரு வயன், நான் எப்பவுமே ஒரே பேச்சு தான் பேசுவேன். எனக்கு அப்போ வேற வழி தெரியலடி. நான் உன்ன உண்மையா லவ் பண்ணிட்டேன். என்னால வேற பொண்ண பார்க்கவோ, இல்ல யோசிக்கவோ முடியல. உன்ன ஒத்துக்க வைக்கிறதுக்காக எனக்கு அப்போ வேற வழி தெரியல. அப்போ எனக்கு அத சொல்லி தான் ஆகணும்னு தோணுச்சு. நான் சொன்னேன். மத்தபடி நான் அத என் மனசுல இருந்து சொல்லலடி. இங்க பாரு வயன், என்னால உன்ன அப்படியெல்லாம் விட்டுற முடியாதுடி. நீ எனக்கு வேணும் வயன். அவ்வளோதான். நான் உன் அப்பா, அம்மா கிட்ட பேசுறேன்." "முடியாது ஜிம்மன். முடியவே முடியாது. நீ என்ன சொன்னாலும் சரி, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். எனக்கு என் அப்பா, அம்மா தான் முக்கியம். என் அப்பா, அம்மா தாண்டி என்னால வேற எதையுமே யோசிக்க முடியாது. இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோ. நான் உன்ன உண்மையா லவ் பண்ண நினைக்கிறியா? கிடையாது. நீ குடுத்த மாதிரி நான் உனக்கு 100% குடுக்கவே இல்ல. நான் ஒரு 50% கூட குடுத்தேனான்னு எனக்கு தெரியல ஜிம்மன். எனக்கு தெரியும். என்னைக்காவது ஒரு நாள் என் வீட்ல தெரியும். நம்ம பிரேக்கப் பண்ணியே ஆகணும்னு எனக்கு தெரியும். அதனால மட்டும் தான் நான் உன்ன லவ் பண்ணவே இல்ல. லவ் பண்ற மாதிரி உன்கிட்ட நான் ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா நான் சின்சியரா இறங்கிட்டேன்னா, அந்த பிரேக்கப் வலியெல்லாம் என்னால தாங்கிக்கவே முடியாது. அது எவ்வளோ ஹர்ட் ஆகும்னு எனக்கு தெரியும் ஜிம்மன். அதனால தான் நான் உன்ன உண்மையா லவ் பண்ணவே இல்ல. லவ் பண்ற மாதிரி உன்கிட்ட நான் நடிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். இப்போ எனக்கு மூவ் ஆன் ஆகுறத பத்தி எந்த பிரச்சனையும் இல்ல. நான் ஈஸியா மூவ் ஆன் ஆகிடுவேன். நம்ம ஒண்ணும் ரொம்ப வருஷம்லாம் லவ் பண்ணலையே. என்ன குறைஞ்சது ஒரு 2 வருஷம் லவ் பண்ணியிருப்போம். அவ்வளோதானே. ஈஸியா மூவ் ஆன் ஆகிட்டு வேற பொண்ண பார்த்துட்டு போ ஜிம்மன். நீ இதுக்கப்புறம் என் லைஃப்ல வராத. என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. அப்படின்னு நீங்க ஒரு மாதிரி அவன ஹர்ட் பண்ற மாதிரி பேசுறீங்க. நீங்க சொன்ன வேர்டு ஜிம்மனுக்கு ரொம்பவே ஹர்ட் ஆகுது. "வயன், விளையாடாத. என்ன நீ உண்மையா லவ் பண்ணலையா? லவ் பண்ண மாதிரி நடிச்சிட்டு இருந்தியா? பொய் சொல்லாத வயன்." "நான் எதுக்கு ஜிம்மன் பொய் சொல்லணும்? நான் உண்மைய தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இல்லன்னா நான் வந்து உன்கிட்ட பிரேக்கப் பண்ணிக்கலான்னு சொல்லுவேனா? அதுவும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா, இவ்ளோ தைரியமா? சொல்லு ஜிம்மன்." "நான் அன்னைக்கு சொன்னது தான் இன்னைக்கும் சொல்றேன். எனக்கு என் அப்பா, அம்மா தான் முக்கியம். நான் அவங்க வேண்டான்னு சொல்லிட்டா நான் பிரேக்கப் பண்ணிக்கலான்னு உன்கிட்ட நான் சொல்லிட்டு தான் உன்ன லவ் பண்ணேன். இங்க பாரு. இதுக்கு மேல உன் இஷ்டம் ஜிம்மன். ஆனா, இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. என்ன நீ டிஸ்டர்ப் பண்ணாத. நம்ம எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ், வீடியோஸ் இது எல்லாத்தையும் என்கிட்ட காமிச்சு பிளாக்மெயில் பண்ணுவேனா, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. எனக்கு பிரச்சனையே இல்ல. நான் இங்கேருந்து கிளம்புறேன்." அப்படின்ட்டு போக போறீங்க. அப்ப ஜிமின் உங்களோட கைய பிடிச்சு ஸ்டாப் பண்றான். "வயன், வயன் இப்படியெல்லாம் பேசாதடி. எனக்கு செம்ம கோவம் வருது. இதெல்லாம் பிராங்க்ன்னு சொல்லிடு வயன். ப்ளீஸ் வயன். என்னால நீ இல்லாம இருக்க முடியாதுடி. நான் நான் உன்ன ரொம்ப லவ் பண்றேன் வயன். இது ஏன்டி உனக்கு புரிய மாட்டேங்குது? அப்பா, அம்மான்ற
அவங்களாம் எவ்வளோ நாளைக்குடி வருவாங்க? ஆனா நம்மளோட லவ் அப்படி இல்ல வயன். புரிஞ்சுக்கோடி. ஏன்னா, அவங்க எவ்வளோ நாளைக்கு வருவாங்களா? ஜிமன், எனக்கு என் அப்பா, அம்மா தான் முக்கியம். நான் அவங்கள பத்தி மட்டும் தான் யோசிப்பேன். சரியா? ஃபர்ஸ்ட்டு நீ நீ என் லைஃப்ல இருந்து போயிடு ஜிமன். நீ எனக்கு வேண்டாம். அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அங்கேருந்து போயிருப்பீங்க. ஜிமன், அவனால அத ஏத்துக்கவே முடியல. ரொம்பவே ஹர்ட் ஆகியிருக்கும். அவன் அழுதுருப்பான். உங்களுக்கு கால் பண்ணி, மெசேஜ் பண்ணி, நீங்க போற எல்லா இடத்துக்குமே வந்திருப்பான். ஆனா, நீங்க அவன கம்ப்ளீட்டா இக்னோர் பண்ணிட்டீங்க. அது அவனால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. நீங்க இல்லன்றது அவனால அத ஏத்துக்கவும் முடியல. பிகாஸ் அவன் உங்கள ரொம்பவே லவ் பண்ணியிருப்பான். நீங்க மட்டும் தான் அப்படி நெனச்சிருப்பான். ஆனா, நீங்க இப்படி ஒரு பதில் சொல்லிட்டு நீங்க அவன்கிட்ட போயிருப்பீங்கன்னு அவனால அத ஏத்துக்கவே முடியல. அவனுக்கு உங்க மேல கோவம், வெறுப்பு, அதையும் தாண்டி உங்க மேல லவ், இது எல்லாமே அவன ரொம்பவே மென்டலா ஒரு மாதிரி ப்ரெஷர் பண்ணுது. அவனால அத அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஸோ, இப்ப அது எல்லாத்தையுமே அவன் யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கான். அவனுக்கு டியர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு. பண்றதெல்லாம் பண்ணிட்டு, இப்ப சாரின்னு ஒரு வேர்ட்ல சொல்றான். நான் மன்னிக்கவே மாட்டேன் ஒய்யன் உன்ன. நான் என்னைக்கும் நான் மன்னிக்கவே மாட்டேன். அப்படின்னு அவன் நெனச்சுக்கிட்டு இருக்கான். நீங்க இங்க வந்து உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அவந்திகா அவங்க கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கா, "என்ன ஆச்சு? என்ன ஆச்சுன்னு?" ஆனா நீங்க எதுவும் இல்ல, எதுவும் இல்லன்னு சொல்லிட்டு, அவள அப்படியே இக்னோர் பண்றீங்க. அவளும் உங்கள இதுக்கப்புறம் கேட்டு உங்கள டென்ஷனோ, இல்ல கோவப்படுத்த வேணாமோன்னு சொல்லிட்டு, அவ அப்படியே விட்டுருப்பா. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு ஃபியூ டேஸ் போது. ஜிம்மனோட கோவத்த எப்படியாவது சரி பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு அவந்திகா வரல. ஸோ நீங்க எப்படியாவது ஜிம்மன் கிட்ட சொல்லி உங்கள வீட்ல ட்ராப் பண்ண வைக்கலாம். அப்பயாச்சும் நீங்க அவன் கூட பேசலாம். அவன பேச வைக்க ட்ரை பண்ணலாம். பழசெல்லாம் பேசி அவன அகெயின் அந்த லவ் ஃபீல் கொண்டு வரலாம். அப்படின்னு நீங்க ஒரு மாஸ்டர் பிளான் போட்டுட்டு, நீங்க பார்க்கிங்கில தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ஜிம்மனும் வரான். வந்ததும் உங்கள பார்க்குறான். பட் எதுவுமே பேசாம அவன் சைலன்ட்டா காருக்குள்ள ஏற போறான். அப்ப நீங்க ஜிம்ம ஸ்டாப் பண்றீங்க. அவன் என்ன, ஜிம்மன் சார், அது இன்னைக்கு நான் எப்பவும் போற பஸ்ஸ மிஸ் பண்ணிட்டேன். ஸோ எங்க ஊருக்கு வேற பஸ்ஸும் கிடையாது. எப்படி போகுதுன்னு எனக்கு தெரியல சார். என்ன கொஞ்சம் வீட்ல ட்ராப் பண்ணிடுறீங்களா? இங்க பாரு, எனக்கு வேலை இருக்கு. போயிட்டு வேற யார்கிட்டயாவது உன்னோட ஹெல்ப்ப கேளு. அப்படின்னு சொல்லிட்டு அவன் போக பார்க்குறான். ஜிம்மன் சார், ப்ளீஸ் என்ன நீங்க ஒயனா பார்க்காதீங்க. உங்க கிளாஸ்ல ஒரு ஸ்டூடண்ட் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டா, நீங்க என்ன பண்ணுவீங்களோ, அத எனக்கு பண்ணுங்களேன். நீங்க தான் சொன்னீங்கல்ல, என் மேல எந்த பெர்சனல் வெஞ்சன்ஸும் இல்லன்னு. அப்புறம் ஏன் சார் எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்றீங்க? நீங்க ரொம்ப நல்லவரு தானே. எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுவீங்க தானே. அப்படி இருக்கும்போது, உங்களோட ஸ்டூடண்ட்ஸ் சொன்னா, எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா? அப்போ ஜிம்மன் உங்களே தான் பார்க்குறான். ப்ளீஸ், நான் எத பத்தியுமே பேச மாட்டேன். நான் சைலன்ட்டா வரேன். என்ன நீங்க வீட்ல ட்ராப் பண்ணா மட்டும் போதும். ஜிம்மனும், சரி ஏறு. ஜிம்மன் அப்படின்னு சொன்னதும், உங்க ஃபேஸ்ல அப்படி ஒரு ஸ்மைல். நீங்க அப்படியே மனசுக்குள்ளேயே, "ஹ்ம், நம்ம போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃப்ரண்ட்ல ஏற போறீங்க. அப்போ ஜிம்மன், "எங்க வர? உட்கார. நீ என்ன என் பொண்டாட்டியா? அது போ, பின்னாடி போய் உட்காரு." அப்படின்னு சொன்னதும், நீங்க ஜிம்மன மொறச்சுக்கிட்டே பின்னாடி போய் உட்கார்றீங்க. ஸோ காரும் அங்கேருந்து மூவ் ஆகி போது. இப்போ அந்த கார் டிரைவ் ஃபுல்லாவே ரொம்பவே சைலண்ட்டா போயிட்டுருக்கு. ம். எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலையே! ஆரம்பிச்சா கோவப்படுவானோ என்னவோன்னு வேற தெரியல. பட் பேசி தான் ஆகணும். என்ன சொல்லி பேசலாம்? அது அப்படின்னு நீங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க ஓகே. நம்ம எப்படியாவது பேசி தான் ஆகணும். அப்படின்னு சொல்லிட்டு, ஜிம்மன் சார் அப்படின்னு சொன்னதும், அவன் சாங்க போட்டு விட்டுட்டான். ம். போச்சு. ஆ அது ஜிம்மன் சார் அப்படின்னு திருப்பி கூப்பிடுறீங்க. அவன் சவுண்ட அதிகமாக்குறான். ஐயோ கடவுளே! ஜிம்மன் சார் அப்படின்னு திருப்பியும் கூப்பிடுறீங்க. அவன் அகைன் சவுண்ட அதிகமாக்குறான். ம். நம்ம எதுக்கு வந்தோமோ, அது நடக்காது போலயே! பயப்புள்ள கரெக்ட்டா கண்டுபிடிச்சிச்சு போல. நம்ம எதுக்காக கார்ல வரோம்ன்னு சொல்லிட்டு. ஓகே, ஓகே. இன்னொரு நாள் மாட்டாமையா போயிடுவ?
அப்ப பார்த்துக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க ஜிம்ல ரசிச்சுக்கிட்டே வந்துட்டுருக்கீங்க. ஸோ, இப்படியே தான் ஜிம்ல உங்கள வீட்ல ட்ராப் பண்ணிட்டு, அங்கேருந்து போயிருப்பான். நீங்களும் வீட்டுக்குள்ள போயிருப்பீங்க. உங்களோட அப்பா, அம்மா தான் இருக்காங்க. நீங்க உங்க அப்பா, அம்மா கிட்ட சரியாவே பேசாம ரூம்குள்ள போயிட்டீங்க. ஸோ, இப்படி டைம் ஸ்கிப் ஆகுது. அகெயின் ஒரு ஃபியூ டேஸ் போது. ஜிம்மனுக்கு நீங்க பண்றது பிடிக்கலன்னு அவன் நெறைய டைம் சொல்லிட்டான். இருந்தாலும் நீங்க அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரியே தெரியல. நீங்க பாட்டுக்கு அவன்கிட்ட போயிட்டு பேசிக்கிட்டே தான் இருப்பீங்க. அவன எப்படியாவது சமாதானப்படுத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கட்டத்துக்கு மேல உங்கள அவன் ஹர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றான். அது உங்களுக்கு ரொம்பவே ஹர்ட் ஆகுது. பட் இருந்தாலும் நீங்க அவன்கிட்ட போய் பேசுறீங்க. ஸோ, அந்த மாதிரி தான் இப்ப நீங்க ஜிம்மன் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, அவன் சொல்லியிருப்பான், "இங்க பாரு வயன், நீ எதுக்காக என் பின்னாடி இப்படிலாம் சுத்திக்கிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியாமலாம் இல்ல. ம். நீ என்ன ட்ரை பண்ணாலும் நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன்றத மறந்துடாத. புரிஞ்சுதா? உங்களுக்கு நான் என் அப்பா அம்மாக்காக பேசிட்டு இருந்தேனே சார் இவ்வளோ கோவம். ம். என் அப்பா அம்மாக்காக உங்களை தூக்கி போட்டுட்டு இருந்தேன்னு நீங்க என் மேல இவ்வளோ கோவப்படுறீங்க. நீங்க ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க சார். நான் என் அப்பா அம்மாக்காக பேசினதெல்லாம் உண்மைதான். ஆனா அவங்க என்ன பெத்தவங்களே கிடையாது சார். அப்படின்னு சொன்னதும், ஜிம்னு உங்கள டர்ன் பண்ணி பார்க்குறான். "என்ன சார்? என்ன? நம்ப முடியலையா? ஆனா இதுதான் சார் உண்மை. அவங்க என்ன பெத்தவங்களே கிடையாது. அவங்க என்ன வளர்த்தவங்க. என் அப்பா, அம்மா ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. என்ன என்னோட ரிலேட்டிவ்ஸ் கூட ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னாங்க. என்ன அப்படியே ரோட்ல விட்டுட்டாங்க சார். அப்போ அப்போ இவங்க தான் இவங்க தான் சார் என்ன தூக்கிட்டு போய் வளர்த்தாங்க. பெத்த அப்பா, அம்மா காட்டுற பாசத்த விட, இவங்க என் மேல அதிக பாசத்த காமிச்சாங்க. இவங்களுக்கு என்ன தலையெழுத்தா? இவங்க என்ன பார்த்துக்கணும்னு. என் அப்பா இவங்களோட ஃப்ரெண்டுன்னு ஒரே காரணத்துக்காக இவங்க என்ன தூக்கிட்டு போனாங்க சார். உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? அவங்க எனக்காக எனக்காக இன்னொரு குழந்தைய பெத்துக்கணும்னு கூட அவங்க யோசிக்கவே இல்ல தெரியுமா? ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு குழந்தை வந்துட்டா, நான் இன்செக்யூர்டா ஃபீல் பண்ணுவேனோ, என் மேல பாசம் குறைஞ்சிருமோன்னு அவங்க பயந்தாங்க சார். அவங்க பெத்தவங்க பெத்த குழந்தை மேல பாசம் அதிகமா காமிச்சுட்டு, என்ன அவங்க ஒதுக்கி வச்சுருவாங்களோன்னு அவங்க பயந்தாங்க சார். அதனால அவங்க அவங்களுக்குன்னு ஒரு குழந்தைய கூட பெத்துக்கணும்னு நினைக்கவே இல்ல. என்ன பத்தி மட்டும் தான் சார் அவங்க யோசிச்சாங்க. அதனால அவங்க சொந்த பந்தத்துக்கிட்ட எவ்வளோலாம் பேச்சு வாங்குனாங்க தெரியுமா? ஆனா அவங்க அத பத்திலாம் கவலைப்படவே இல்ல சார். என்ன பத்தி மட்டும் தான் யோசிச்சாங்க. எனக்காக மட்டும் தான் சார் நின்னாங்க. அவங்க ஒரு நாள் கூட என்ன அவங்க ஃப்ரெண்டோட பொண்ணுன்னோ, இல்ல என்ன அந்த மாதிரி ஃபீல் பண்ண வச்சதோ இல்லவே இல்ல சார். என் மேல எவ்ளோ பாசத்தோ, எவ்ளோ லவ், எவ்ளோ கேர் என்ன உள்ளங்கையில வச்சு தாங்குனாங்க சார். அப்படிப்பட்டவங்கள தூக்கி போட்டுட்டு வர சொல்றீங்களா? சொல்லுங்க. எனக்காக அவங்க அவ்ளோ யோசிச்சாங்க. அவங்களுக்காக நான் இது கூட பண்ணக்கூடாதா? சொல்லுங்க சார். நான் பண்ணது உங்களுக்கு வேணா தப்பா இருக்கலாம் சார். ஆனா எனக்கு அப்படி இல்ல. எனக்கு என் அப்பா, அம்மா தான் முக்கியமா தெரிஞ்சாங்க. என்னோட சந்தோஷத்த விட, என் அப்பா, அம்மாவோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம்னு நான் யோசிச்சேன் சார். நீங்க சொல்லுங்க. என் இடத்துல நீங்க இருந்திருந்து, உங்க இடத்துல நான் இருந்திருந்து, உன் அப்பா, அம்மா விட்டுட்டு என் கூட வா அப்படின்னு சொல்லியிருந்தா, நீங்க செஞ்சிருப்பீங்களா? சொல்லுங்க. என்ன மட்டும் நான் மட்டும் செய்யணும்னு நீங்க எப்படி சார் எதிர்பார்க்குறீங்க? உங்கள பிரேக்கப் பண்ணிட்டு, உங்ககிட்ட அப்படி சொல்லிட்டு போனதும், நான் சந்தோஷமா இருந்திருப்பேன்னு நெனைக்கிறீங்களா? சொல்லுங்க. இல்ல. நான் எவ்ளோ கஷ்டப்பட்டேன், எவ்ளோ அழுதுருப்பேன், என் மனசுக்குள்ள எவ்ளோ போராடியிருப்பேன்னு எனக்கு மட்டும் தான் சார் தெரியும். நான் ஈஸியா உங்கள பிரேக்கப் பண்ணிட்டு வந்துட்டது தான் உங்களுக்கு தெரியும். ஆனா, அத நெனச்சு தினம் தினம் எவ்ளோ அழுதேன், எவ்ளோ கஷ்டப்பட்டேன்னு என் ஒருத்திக்கு மட்டும் தான் சார் தெரியும். உங்கள பிரேக்கப் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு சாப்பிட தோணல, தூங்க தோணல. ஏன் என்னால நார்மலா எதையுமே யோசிக்கவே முடியல. நான் மென்டலா ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகிட்டேன். எப்பவுமே அழுதுகிட்டே இருப்பேன்.
அத பார்த்துட்டு என் அப்பா, அம்மா என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க. என்னால நீ இல்லாம இருக்க முடியாதுன்னு சொன்னதால, அவங்க உன்னை ஏத்துக்கிட்டாங்க ஜிம்மன். நீ போய் அவங்கிட்ட சொல்லு. உனக்காக வெயிட் பண்ண சொல்லு. நீங்க 2 பேரும் ஒரு நல்ல இடத்துக்கு போனதுக்கப்புறம், நானே அவங்க அப்பா, அம்மா கிட்ட பேசி, உங்க கல்யாணத்த பண்ணி வைக்கிறேன்னு என் அப்பா, அம்மா சொன்னாங்க தெரியுமா? எனக்கு எவ்ளோ சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? அப்போ எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லி, சாரி கேட்டு, உன்ன அகைன் என்கிட்ட எடுத்துக்கணும்னு தோணுச்சு. ஆனா, நாங்க பார்க்குறப்போ, நீ அங்க இல்ல ஜிம்மன். நீயும் இல்ல. உன்னோட ஃபேமிலியும் இல்ல. எங்க போனீங்கன்னே தெரியல. நான் தேடாத இடம் இல்ல. கேட்காத ஆள் இல்ல. உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் நான் கேட்டேன். என்ன தங்கச்சி மாதிரி ட்ரீட் பண்ண எல்லாரும், ஏதோ நாய விரட்டுற மாதிரி விரட்டுனாங்க தெரியுமா? எவ்வளோ அசிங்கமா பேசுனாங்க தெரியுமா? எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா ஜிம்மன்? உனக்கு மூவ் ஆன் ஆகணுன்ற ஒரு கஷ்டம் மட்டும் தான் இருந்தது. ஆனா நான் உன்ன பிரேக்கப் பண்ணிட்டேன். பிரேக்கப் பண்ணிட்டு வந்த ஒரு வலி, என் வீட்ல ஏத்துக்கிட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் உன்கிட்ட சொல்ல முடியாதுன்ற வலி, இனிமே உன்ன பார்க்கவே முடியாதுன்னு நெனச்ச ஒரு வலி, எனக்குள்ள எவ்ளோ போராட்டம் தெரியுமா? உன்னை என்னைக்காவது ஒரு நாள் பார்த்துற மாட்டேனா? உன்கிட்ட சாரி கேட்ற மாட்டேனா? உன்ன அகைன் ஏத்துக்க மாட்டேனா? எவ்ளோ எவ்ளோ போராட்டம் தெரியுமா? இந்த 2, 3 இயர்ஸா நான் நானாவே இல்ல ஜிம்மன். எங்க பார்த்தாலும் நீயும் நானும் இருந்தது மட்டும் தான் ஞாபகம் வருது. எந்த பக்கம் பார்த்தாலும் நீ மட்டும் தான் ஜிம்மன் தெரிஞ்ச. எனக்கு எனக்கு எவ்ளோ ஹர்ட் ஆச்சுன்னு உனக்கு தெரியுமா? எவ்ளோ அழுதேன்னு உனக்கு தெரியுமா? என் அப்பா, அம்மா முன்னாடி நான் அழுதா அவங்க கஷ்டப்படுவாங்களோன்னு சொல்லி, அவங்க முன்னாடி சந்தோஷமா இருக்க மாதிரி காமிச்சுட்டு, உள்ளுக்குள்ள நான் எவ்ளோ அழுதுட்டு இருந்தேன் தெரியுமா? உன்ன நெனச்சு அழுது அழுது நைட்ல எனக்கு தூக்கமே வராது ஜிம். அது தெரியுமா உனக்கு? நான் நான் உன்ன பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டு நான் சந்தோஷமா இருக்கேன்னு தான் நீ நெனச்சிட்டு இருக்க. ஆனா இல்ல ஜிம். நான் எவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் ஜிம்மன். இப்ப சொல்லு. இப்ப சொல்லு ஜிம்மன். நான் பண்ணதுல ஏதாச்சும் தப்பு இருக்கா? சொல்லு. நான் என் அப்பா, அம்மாக்காக யோசிச்சது தப்பா ஜிம்மன்? சொல்லு ஜிம்மன். அப்போ ஜிம்மன் உங்களையே தான் பார்க்குறான். என்ன? என்ன இப்போ அப்படி பார்த்துட்ருக்க? நான் பொய் சொல்றேன்னு நினைக்கிறியா? உனக்கு நம்பிக்கை இல்லைனா நீ வேணா டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பாரு ஜிம்மன். அவங்க என்னோட அப்பா, அம்மாவே கிடையாது. என்ன நம்பு ஜிம்மன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ ஜிம்மன் உங்களை இழுத்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஏன்டி? ஏன்? இது நீ என்கிட்ட அப்பவே சொல்லியிருக்கலாம்ல. ஏன்டி இப்படியெல்லாம் பண்ண? இப்போ நீயும் கஷ்டப்பட்டுட்டு என்னையும் கஷ்டப்படுத்திட்டல்ல வயன்னி. தப்பு தான் ஜிம்மன். அப்போ அப்போ என்ன என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உன்னை பிரேக்கப் பண்ணணுன்றது மட்டும்தான் எனக்கு தோணுச்சு. நான் என்ன சொன்னா நீ என்னை விட்டு போவியோ, நான் அதை சொல்லணும்னு நினச்சேன். அவ்வளோதான். ஆனால் என் மனசை கல்லாக்கிட்டு தான் ஜிம்மன் உன்கிட்ட அன்னைக்கு நான் அப்படி பேசினேன். என் மனசுல இருந்து ஒரு வார்த்தை கூட அந்த மாதிரி நான் பேசவே இல்லை ஜிம்மன். என்னை மன்னிச்சிரு ஜிம்மன். என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ ஜிம்மன் அவனுக்கு டியர்ஸ் நான் ஸ்டாப்பாக வருது. அவன் அழுது முடிச்சுட்டு ஹக்கை பிரேக் பண்ணுறான். ஜிம்மன் என்னை மன்னிச்சிட்டல்ல? ம் நீ என்னை ஏற்றுக்கவல்ல ஜிம்மன்? நான் பண்ணது தப்பு தான். நான் இல்லைன்னு சொல்லலை. ப்ளீஸ் ஜிம்மன், இதுக்கு மேலே என்னை தள்ளி வைக்காத. என்னை ஏற்றுக்கோ ஜிம்மன். அப்போ ஜிம்மன் அவனோட டியர்ஸ் எல்லாம் வைப் பண்ணி விட்டுட்டு, வயன் தப்பாக எடுத்துக்காத. முடிஞ்சு போனதாகவே இருக்கட்டும். இவ்வளோ நாள் நான் உன் மேலே கோவமாக இருந்தேன். நீ என்னை வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டேன்னு. ஆனால் நீ என்னை வேண்டான்னு சொன்னதுக்கு இப்போ எனக்கு காரணம் தெரிஞ்சிருச்சுல்ல. இதுக்கப்புறம் நான் உன் மேலே கோவப்பட மாட்டேன் வயன். ஆனால் முடிஞ்சு போனதாகவே இருக்கட்டும். எதுவும் பழையபடி திரும்ப வர வேண்டாம். ம் ஏன் ஜிம்மன்? உனக்கு என் மேலே இருந்த கோவம் இன்னும் போகலையா? சொல்லு. அப்படி இல்லை வயன். எல்லாமே மாறிடுச்சு. என்ன மாறிடுச்சு? நீயும் என்ன லவ் பண்ணுற. நானும் ஸ்டில் உன்னை லவ் பண்ணிட்டு தான் ஜிம்மன் இருக்கேன். நம்மளுக்குள்ள அந்த லவ் அப்படியே தானே இருக்குது. வேற என்ன வேணும் உனக்கு? வயன், எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு. என்ன ஜிம்மன்? விளையாடாத ஜிம்மன். சீரியஸாக தான் வயன் சொல்கிறேன். எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு. இன்னும் 6 மந்த்தில் மேரேஜ். ஜிம்மன்
விளையாடாத ஜிமன். அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. பொய் சொல்லாத ஜிமன். என்னால சத்தியமா அத ஏத்துக்க முடியாது. ஜிமன், உண்மைய சொல்லு. வயன், ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? நான் ஏன்டி பொய் சொல்லணும்? நான் உண்மைய தான் சொல்றேன். எனக்கும் அவந்திக்காவுக்கும் தான் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. என்ன? பொய் சொல்லாத ஜிமன். அவந்திகா கூடவா? என்னால நம்ப முடியாது. அவந்திகா என்கேஜ்மெண்ட் ஆகியிருந்தா என்கிட்ட சொல்லியிருப்பாளே. அவ என்கிட்ட எதுவுமே சொல்லல ஜிமன். பொய் சொல்லாத ஜிமன். வயன், நான் எதுக்குடி பொய் சொல்லணும்? ம். அவ கையில போய் பார். நான் போட்ட ரிங் இருக்கும். ஜிமன், ஜிமன் என்ன சொல்ற ஜிமன்? நீ அவ்வளோ ஈஸியா என்ன தூக்கி போட்டுட்டியா? ம். சொல்லு ஜிமன். எப்படி? எப்படி ஜிமன்? நான் இருந்த இடத்துல உன்னால இன்னொரு பொண்ணு வச்சு பார்க்க முடிஞ்சது. என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டேன்னு சொல்ற. அது என்கிட்டயே. ஜிமன், என்னால இதை ஏத்துக்கவே முடியல ஜிமன். ஒயன், நீ ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலனாலும் இதுதாண்டி உண்மை. நடந்து முடிஞ்சத யாராலையுமே மாற்ற முடியாது. அப்போ எனக்கு அவந்திகாவ கல்யாணம் பண்ணிக்கணும்னு எந்த ஆசையுமும் இல்ல. உன் மேல இருக்க கோவத்திலயும், உன்கிட்ட இருந்து மூவ் ஆன் ஆகணுன்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் அவள கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் ஓகேன்னு சொன்னேன். அத நம்பி என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணாங்க. நானும் இப்போ அவள என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டேன்டி. எனக்கும் அவளுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. இத மாத்த முடியாது வயன். இப்போ நீ வந்து சாரி, நான் பண்ணது தப்பு தான், எல்லாம் உண்மைய சொல்றதுனால மட்டும் என்னால அவந்திகாவ தூக்கி போட முடியுமா? சொல்லு. அவ மாமா, மாமா, மாமான்னு என் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்காடி. அவள கஷ்டப்படுத்த சொல்றியா? சொல்லு. என்னால தெரிஞ்சே ஒரு தப்பு பண்ண முடியாது வயன். புரிஞ்சுக்கோ. அப்படின்னு சொல்றான். ஜிம்மன், ஏன் ஜிம்மன்? ஏன்? எதுக்குடா? நீ இதெல்லாம் சொல்றதுக்கு ஒரேடியா என்ன நீ கொன்னு போட்டிருக்கலாம். ஏன் ஜிம்மன் இப்படி பண்ண? என் ஜிம்மன் எனக்கு இல்லைன்றதை என்னால ஏத்துக்கவே முடியல. ஜிம்மன், என்கிட்ட வந்துரு ஜிம்மன், ப்ளீஸ். அப்போ ஜிம்மன், எனக்கு கிளாஸ் இருக்கு வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். உங்களால் முடியல, நீங்கள் அங்கேயே உட்காந்து செம்மையா அலறீங்க. அழுது முடிச்சுட்டு உங்களை டியர்ஸ் எல்லாம் வைப் பண்ணி விட்டுட்டு நீங்கள் கிளாஸ்க்கு தான் போகிறீங்க. அவத்திக்கா கையை பார்க்குறீங்க, அவள் கையில் ரிங் இருக்குது. நீங்கள் கன்ஃபார்மே பண்ணிட்டீங்க அவளுக்கு ஜிம்மனுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சின்னு சொல்லி. உங்களால் இப்போது எதையும் மாற்றவும் முடியாது. ஏன்னா அவந்திகா உங்களோட ஃப்ரெண்டு. ஜிம்மனை நீங்கள் லவ் பண்ணுறீங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட போயிட்டு என் ஜிம்மனை என்கிட்ட கொடுத்துருன்னு உங்களால் அவகிட்ட கேட்கவும் முடியாது. கேட்குறதுலையும் ஒரு யூஸும் கிடையாது. ஏன்னா உங்களை விட அவளுக்கு உரிமை அதிகமாக இருக்குது. பிகாஸ் அவளுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு. இப்போது உங்களால் எதுவும் பண்ணவும் முடியல. உங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. நீங்கள் எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாகவே இருக்கீங்க. இப்படியே ஃபியூ டேஸ் போகுது. அவள் எப்போ பார்த்தாலும் ஜிம்முன்னு பற்றி பேசிக்கிட்டே இருக்கா. அது உங்களுக்கு இரிட்டேட் ஆகுது. என்னதான் உங்கள் ஃப்ரெண்டாக இருந்தாலும் நீங்கள் லவ் பண்ணுற பையனை பற்றி ஒரு பொண்ணு பேசுகிறது உங்களால் அதை ஏற்றுக்க முடியல. வார்த்தைக்கு வார்த்தை மாமா, ஏன் மாமா, ஏன் மாமான்னு சொல்கிறது உங்களால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. நீங்கள் அவகிட்ட நிறைய டைம் சொல்லியிருப்பீங்க, அவரை பற்றி பேசாத, அவரை பற்றி பேசாத அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. கோவமாக சொல்லியிருப்பீங்க, நார்மலாக சொல்லியிருப்பீங்க. அந்த டாப்பிக்கை சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. ஆனாலும் அவள் அதை நிறுத்தலை. திரும்ப திரும்ப பேசுகிறது உங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே டென்ஷன் ஆகி, போதும் போதும் அவந்திகா, நான் உங்ககிட்ட எத்தனை டைம் சொல்கிறேன் அவரை பற்றி பேசாதன்னு. எதுக்கு திரும்ப 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 அவரை பற்றி பேசிக்கிட்டே இருக்க? ஏய், எதுக்குடி இப்போ இவ்வளோ கோவப்படுற? என்னாச்சு? நான் நான் நார்மலாக தானே சொன்னேன். எதுக்குடி இவ்வளோ கோவம்? இங்கே பாரு, நீ நார்மலாக சொல்கிறியோ இல்லை என்ன கடுப்பேற்றணுன்றதுக்காக சொல்கிறியோன்னு எனக்கு தெரியல. ஆனால் நீ எதுக்கு சொல்கிறதா இருந்தாலும் அவரை பற்றி பேசாத. ஏய், நீ என்ன பற்றி பேசுகிற? எனக்கு புரியல. நான் எதுக்குடி உன்னை கடுப்பேற்றணும்? நீ கொஞ்ச நாளாக சரியே இல்லை. நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நான் எப்போல்லாம் ஜிமின் மாமா பற்றி பேசுகிறேனோ அப்போல்லாம் நீ கோவப்படுற.
கடுப்பாக்குற. ஏன் அந்த டாபிக்க சேஞ்ச் பண்ற? என்ன தாண்டி பிரச்சனை? என் மாமா கிட்ட கேட்டாலும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாரு. உன்கிட்ட கேட்டாலும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிற. என்னதான் பிரச்சனை? எதுக்கு உனக்கு இவ்ளோ கோவம்? காலேஜ் ஸ்டார்ட்டிங்ல தான் மாமா உன் மேல கோவமா இருந்தாரு. ஆனா அதுக்கப்புறம் அவரும் மாறிட்டாரு. இப்ப நீ கோவமா இருக்க. என்ன தாண்டி நடக்குது? ஏதாச்சும் சொல்லு. என்ன சொல்லணும்? இல்ல என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்குற? என்னடி தெரிஞ்சுக்கணும் உனக்கு? நீ எதுக்கு ஜிமின் மாமா பத்தி பேசினா இவ்ளோ கோவப்படுற? ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகுற? அது எனக்கு தெரியணும் பையன். அப்ப நீங்க அவந்திகாவோட கைய பிடிச்சு அந்த ரிங் போட்டிருக்க அ பார்க்குறீங்க. அவ போட்டிருக்கிறத பார்க்குறீங்க. அவ என்னன்ற மாதிரி கேட்குறா. இந்த ரிங் உனக்கு யார் போட்டது? அம் ஜிமின் மாமா தான். ஓ! அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னா, என்கிட்ட பொய் சொல்றியா அவந்திகா? ம். என்கிட்ட இருந்து மறைக்கிறியா? ஏய்! என்னடி பேசுற? என்ன மறைக்கிற? என்ன பொய் சொல்ற? எனக்கு புரியல. எதுவா இருந்தாலும் டைரக்ட்டா கேளுடி. உனக்கும் ஜிமின் சாருக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு தானே? ஆ? என்ன? என்ன கேட்ட? உனக்கும் ஜிமின் சாருக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னு தானே? என்னடி ஒளர்ற? அப்படின்னு யார் உன்கிட்ட சொன்னது? நடிக்காதடி. நடிக்காத. என்கேஜ்மெண்ட் ஆகலனா, அப்புறம் இந்த ரிங்க அவர் எதுக்கு உனக்கு போடணும்? ம்? ஏய்! நான் 12ல நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணேன்னு சொல்லி, எனக்கு இந்த ரிங்க வாங்கி குடுத்தாரு. நான் தான் அவர போட சொன்னேன். அதனால தான் போட்டு விட்டாரு. பொய் சொல்லாத அவந்திகா. எனக்கு எல்லா உண்மையும் தெரியும். என்கிட்ட இதுக்கு மேல மறைக்கணும்னு நெனைக்காத. நான் உன்கிட்ட இதுவரைக்கும் ஏதாவது மறைச்சிருக்கேனா? ஹானஸ்ட்டா தானே இருந்திருக்கேன். இப்ப எதுக்கு என்கிட்ட பொய் சொல்ற? வயன், உனக்கு தாண்டி புரியல. நான் ஏன்டி உன்கிட்ட பொய் சொல்லணும்? நீ என்னோட ஃப்ரெண்டு. உன்கிட்ட பொய் சொல்லி நான் என்ன சாதிக்க போறேன்? உண்மையா தாண்டி சொல்றேன். எனக்கு அவருக்கு எந்த என்கேஜ்மெண்ட்டும் ஆகல. அவந்தி, விளையாடாத. ஐம் சீரியஸ். ஏய்! நானும் சீரியஸா தாண்டி பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கும் அவருக்கும் எந்த என்கேஜ்மெண்ட்டும் எதுவும் ஆகல. போதுமா? அப்போ அவர் எதுக்கு என்கிட்ட அப்படி சொல்லணும்? அத நீ போய் அவர்கிட்ட தான் கேட்கணும். எங்க 2 பேருக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கலான்றத பத்தி பேசுனாங்க. நான் இல்லன்னுலாம் சொல்ல மாட்டேன். ஆனா அவரு சொன்னது, என் மனசுல ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ண தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அது என்னைக்கா இருந்தாலும் சரி. அவள தவிர என்னால வேற யாரையும் யோசிச்சு பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஸோ, அதனால அந்த கல்யாணத்த பத்தி அவங்க அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. என்ன சொல்ற? ஆமா. இதுதான் நடந்தது. எனக்கும் அவருக்கும் என்கேஜ்மெண்ட்லாம் நடக்கல. ஏதோ பைத்தியம் மாதிரி உளறிட்டு இருக்காத. நான் இதோ வந்துடுறேன். அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அங்கேருந்து ஸ்பீடா ஜிம்மனோட ரூமுக்கு தான் போறீங்க. அதாவது ஜிம்மனோட ஸ்டாஃப் ரூமுக்கு தான் போறீங்க. அப்ப அங்க பார்க்குறீங்க ஜிம்மன் இல்ல. அ சார் சொல்லுவாயேன். ஜிம்மன் சார் இல்லையா? அவரு அந்த புக் செல்ஃப் கிட்ட இருக்காரு. ஓ! ஓகே சார். அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஜிம்மன் கிட்ட தான் போறீங்க. ஜிம்மன் அங்க ஏதோ புக்ஸ் எல்லாம் தேடிக்கிட்டு இருக்கான். நீங்க அவன டர்ன் பண்ணிட்டு அப்படியே ஜம்ப் பண்ணி அவன டைட்டா ஹக் பண்ணிக்கிறீங்க. அவன் ஷாக்டா உங்களயே பார்க்குறான். நீங்க அவன் ஃபேஸ கப் பண்ணி சவுண்டே வராம அவன் ஃபேஸ் ஃபுல்லா கிஸ் பண்றீங்க. அப்போ ஜிம்மன், "ஒயன், ஒயன் என்னடி பண்ற? ஒயன்" அப்படின்னு அவன் பொறுமையா சொல்றான். ஆனா நீங்க அதெல்லாம் கேட்கவே இல்ல. அவன் ஃபேஸ் ஃபுல்லா ஒரு இடம் விடாம கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அவனும் சிரிச்சுக்கிட்டே நின்னுட்டுருக்கான். ஸோ, அவ அவங்கள கீழ இறக்கி விட்டதும், "ஏன்? ஏன்டா என்கிட்ட பொய் சொன்ன?" அப்படின்னு சொல்லிட்டு அவன அடிக்கிறீங்க. ம். மேடம் ஒரு வழியா நான் சொன்னது பொய்ன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களோ? ஆமா. என்ன கஷ்டப்படுத்தி பார்க்கணும்னு உனக்கு அவ்ளோ சந்தோஷம் இல்ல? ஆ? ஏய்! அப்படிலாம் இல்லடி. என்ன இப்படின்றதுக்குள்ள தூக்கி போட்டுட்டு போயிட்டல்ல. இனிமே நீ எனக்கு கிடைக்கவே மாட்டேன்னு நான் பட்ட கஷ்டம் நீயும் படணும் இல்லையா? அதனால தான் உன்ன கொஞ்சம் டீஸ் பண்ணி பார்த்தேன். ஆனா மேடம் ரொம்பவே சீரியஸா எடுத்துக்கிட்டீங்க போல. விளையாடாத ஜிம்மன். எதுல விளையாடணும், விளையாடக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? நீ எனக்கு இல்லன்றது தெரிஞ்சு
நான் என்ன ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா, என்ன பண்ணியிருப்ப சுமன்? எனக்கு தெரியும்டி. நீ அந்த மாதிரி முட்டாள்தனமா எதுவும் யோசிக்க மாட்டேன்னு. எப்படி சொல்ற? எப்படி சொல்ற சுமன்? கண்டிப்பா என்னால உன்ன இன்னொருத்தியோட பார்க்க முடியாது. நான் கண்டிப்பா ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு தான் இருந்திருப்பேன். நீ பண்ணியிருக்க மாட்ட வயன். எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா சொல்ற? ஏன்னா, உன் அப்பா, அம்மாக்காக நீ எதுவும் பண்ணியிருக்க மாட்ட. சுமன், ம். நீ உயிருக்கு உயிரா லவ் பண்ணவனையே உன் அப்பா, அம்மாக்காக தூக்கி போட்டுட்ட. இப்போ எனக்காக உன் அப்பா, அம்மாவ தனியா விட்டுட்டு வந்துருவியா என்ன? சொல்லுடி. சுமன் அப்படின்னு சொல்லிட்டு அவன டைட்டா ஹக் பண்ணிக்கிறீங்க. அவனும் உங்கள ஹக் பேக் பண்றான். ஸோ இப்படியே ஃபியூ மினிட்ஸ் போது. அக்கா பிரேக் பண்ணிட்டு உங்களோட டியர்ஸ் எல்லாம் வைப் பண்ணி விடுறான். வயன். ம். இப்போ நான் சின்ன பையன் இல்லடி. நான் வளர்ந்துட்டேன். இப்போ கை நெறைய சம்பாதிக்கிறேன். இப்போ உன் அப்பா, அம்மா கிட்ட வந்து நான் முறையா பொண்ணு கேட்கவா? அப்ப நீங்க சிரிச்சுக்கிட்டே, ம். எப்போ வேணாலும் வா சுமன். அதுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அப்படின்னு சொல்றீங்க. அப்ப அவன் உங்கள இழுத்து லிப்ஸ்ல கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றான். உங்களுக்கு அவ்ளோ ஹேப்பியா இருக்கு. நீங்களும் அவன கிஸ் பேக் பண்ணிட்டுருக்கீங்க. ஓகே மிஸ். இந்த ஒன் ஷாட்ட நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஐ ஹோப் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். நான் இன்னொரு ஒரு ஒன் ஷாட்ல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். அதுவரைக்கும் லவ் யூ ஆல். பாய்.